அரசியலுக்கு வந்திருந்தால் வென்றிருப்பேன். விஜய் மீது பொறாமையா? விளக்கம் கொடுத்த ரஜினிகாந்த். நடிகர் ரஜினிகாந்த் சென்னையில இருக்கக்கூடிய போயஸ் கார்டன் வீட்டுல செய்தியாளர்களை சந்திச்சாரு. அப்ப பேசின அவரு, தேர்தல் முடிவுகள் வந்ததும் நான் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின போய் பார்த்தேன். அது விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. அவரு என்னோட 40 வருஷ கால நண்பர். எங்க நட்பும் கொள்கையும் அரசியலுக்கு அப்பாற்பட்டது. ஜனநாயகத்துல வெற்றி தோல்வி சகஜம். இருந்தாலும் ஸ்டாலின் கொளத்தூர்ல தோற்றது எனக்கு சங்கடம். அதுக்காக ஒரு நண்பர் அப்படிங்கிற முறையில அவரை போய் நான் பார்த்தேன். அதுக்காக நான் விஜய் சிஎம் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அவர போய் சந்திச்சேன் அப்படின்னு எல்லாம் விமர்சனம் பண்ணாங்க. அப்படியான தரம் கெட்ட நபர் ரஜினிகாந்த் கிடையாது. விஜய் ஜெயிச்சதும் எக்ஸ் தளத்துல என்னோட வாழ்த்துக்கள பதிவிட்டேன். விமான நிலையத்துல விஜய் பத்தின கேள்விக்கு நான் பதில் சொல்லல அப்படின்னு சொல்றாங்க. விஜய் மேல எனக்கு பொறாமை அப்படின்னு சொல்றாங்க. நான் அரசியல்ல இல்லன்னு விலகி இருக்கேன். அரசியல்ல நான் இல்லாதப்போ எனக்கு ஏன் விஜய் மேல பொறாமை? ஒருவேளை கமல் முதல்வரா இருந்திருந்தா எனக்கு பொறாமை இருந்திருக்கலாம். ஆனா அப்பவும் இருக்காது. கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது. கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. எனக்கும் விஜய்க்கும் ஒரு தலைமுறை இடைவெளி இருக்கு. கிட்டத்தட்ட 25 வருஷ கால இடைவெளி. அதனால தான் நான் ஏற்கனவே சொன்னேன், விஜய் என்னோட போட்டி போட்டா எனக்கும் நல்லதில்ல, அவருக்கும் நல்லதில்ல. சின்ன வயசுல இருந்து நான் அவர பார்த்துக்கிட்டு இருக்கேன். விஜய் முதல்வர் ஆனதுல எனக்கு என்ன பொறாமை? விஜய் சின்ன வயசுல முதல்வர் ஆயிருக்காரு. 2 பெரிய கட்சிகள எதிர்த்து தனியாளா ஜெயிச்சிருக்காரு. அது எனக்கு பொறாமை இல்ல, ஆச்சரியம் கலந்த சந்தோஷம். விஜய் கிட்ட மக்கள் மத்தியில எதிர்பார்ப்பு இருக்கு. அத அவரு நிறைவேத்துவாரு அப்படின்னு நான் நம்புறேன். நான் ஏன் அரசியலுக்கு வரல அப்படின்னு அப்பவே 3 பக்கத்துக்கு அறிக்கை விட்டுட்டேன். அரசியல் வேற, சினிமா வேற. உடல் நலன் சரியில்ல அப்படின்னாலும் நடிக்கலாம். அது தயாரிப்பாளர் போட்ட பணம். அதுக்காக நடிச்சு தான் ஆகணும். சம்பிரதாயத்துக்காக விஜய சந்திக்கிறது எனக்கு பிடிக்காது. விஜய மக்கள் 2 வருஷம் விட்டுடணும். எந்த தொந்தரவும் செய்யக்கூடாது. தாவேகா தொண்டர்கள் எதுவும் செஞ்சா அது விஜய தான் நேரடியா பாதிக்கும். 60 வருஷங்களுக்கு பின்னாடி ஒரு மாற்றத்த மக்கள் எதிர்பார்த்திருக்காங்க. அது மூலமா விஜய் முதல்வர் ஆயிருக்காரு. முதல்வர் பதவி ஏற்பு விழாவுல நான் எதுலயும் கலந்துக்கிட்டதில்ல. கருணாநிதி இருக்கிறப்பவே முதல்வர் பதவி ஏற்பு விழாவுல நான் கலந்துக்கிட்டது கிடையாது. அரசியலுக்கு வந்திருந்தா ஜெயிச்சிருப்பேன். அதுல எந்த சந்தேகமும் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு.